ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, ஒருங்கிணைந்த பண்ணையின் வளர்ச்சியினை பார்வையிடுதல். லாஸ்ட் வீடியோவில் கெவுரு நாற்று நட்டு வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கெவுரு நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனித்தனியாக நட்டு வச்சுட்டாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான கெவுரு நாற்று விதைச்சி தனித்தனியாக எடுத்து நட்டு வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதான் புதுசாக இருந்தது. பார்க்கவே நல்லா அழகாக பில்லு மாதிரி இருந்தது. பில்லெல்லாம் எப்படி வளர்த்து வைப்பாங்க அந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு அந்த நிலத்துல சின்ன சின்ன செடிகள் குட்டி குட்டி பூவோட ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்காக இதை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு சோளம், அதாவது கம்பு போல் கம்பு அந்த கம்பு ஒரு விதை தனியாக தவறி விழுந்து இது செடி வளர்ந்துருக்கு. பார்க்கவே நல்லா அழகாக இருந்தது. இந்த செடியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, எங்களுடைய நிலத்துல தான் இருக்குது. எப்பயாச்சும் மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி தான் போவோம் பார்வையிடுறதுக்காக. அதாவது நான் பார்க்கணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் தான் போவேன், விட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் அந்த எறும்பு புத்து இருந்தது இல்லைங்களா, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அது சுற்றி அதிகமாக எறும்பு இருக்குது. கிட்ட போயிட்டா அவ்வளோதான், நம்ம கால் எல்லாமே கடிச்சிடும். உள்ளே ஏதாச்சும் பாம்பு எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஒருவேளை உள்ளே இருக்கும், அதுதான் கிணறு. அதுக்கப்புறம் பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னா, இங்கே பாருங்கள், பாம்பு தோல் உரிச்சிருக்கு. அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தனே, அவ்வளோ பயமாயிடுச்சு. இது என்ன பாம்புன்ட்டு தெரியுமா? எந்த பாம்பு ஃபஸ்ட்டு தோல் உரிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எல்லா பாம்புமே தோல் உரிக்குமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். பார்த்த உடனே ரொம்ப பயமாயிடுச்சு. இந்த நிலத்தை சுற்றி எல்லாமே அப்படியே இயற்கையாக தான் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தண்ணி இறைச்சிட்ருக்கு. லாஸ்ட் டைம் நிலத்துக்கு வரும்பொழுது இங்கே தண்ணி இறைச்சிட்டு இருந்தது. இப்போ தண்ணி இறைச்சி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கீரை வகைகள், அதுக்கப்புறம் உணவுக்கு தேவையான செடி கொடிகள், இந்த மாதிரி தான் இங்கே வளர்ந்துருக்குமே. அதுதான் எங்கள் பாட்டி வளர்த்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது செம்பருத்தி மரமா செடியா என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அங்கே தண்ணி வாய்க்கால் போயிட்டுருக்க வழியா, அதனால அவ்வளோ அழகாக பூவெல்லாம் பூத்து இருந்தது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல லாஸ்ட் டைம் அது என்னது செடி நட்டு வச்சுருந்தேன். பரவாயில்ல, அது க்ரோத் ஆகிற மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு நான் பார்க்க வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இந்த டிராகன் செடி க்ரோத் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கலாம் தான் வந்தேன். எப்படியும் வளர்ந்துருக்காதுன்னு தான் நினச்சேன். பார்த்தா 2 துண்டு மாதிரி ஏதோ வளர்ந்துருந்தது. ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இந்த செடிகள்லாம் என்னன்னு தெரியுமா? மரவள்ளி கிழங்கு செடிகள். அதுக்கப்புறம் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பச்சை பயிறு தெரியும் இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கப்புறம் நடுவில் சோளம், மக்காசோளம், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இது எல்லாமே விதைச்சிட்ருக்கோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கரும்பு. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்கும். அது வளருது இல்லைங்களா, அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பறிச்சிட்ருக்காங்க, அந்த உளுந்து இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பறிச்சிட்ருக்காங்க. இது என்ன, மக்காசோளம் இன்னும் க்ரோத் ஆகலை, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இந்த மக்காசோளம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கு வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கொண்டு கொடுக்குறேன். எங்களுடைய நிலம் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இங்கே வந்தால். மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா அது எங்களுடைய நிலம் தான் நான் சொல்லுவேன். தக்காளி செடியெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அங்கே கிடைக்கிற கொஞ்சம் இடத்துல தக்காளி செடி, அதுக்கப்புறமேட்டுக்கு மிளகாய் செடி, அந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருப்போம். இந்த நிலத்துல செடி கொடிகள் மட்டும் இருக்கும்னு நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ளே இந்த பாம்பு, அதுக்கப்புறம் மற்ற சில விஷயங்கள்லாம் இருக்கும். பார்த்து பத்திரமா தான் நடக்கணும். ஆனால் நான் எங்களுடைய நிலத்துல இது வரைக்கும் பாம்பு பார்த்ததில்லை. பக்கத்து நிலத்துல வேணால் பார்த்துருக்கேன். இங்கே
உள்ளே இறங்குன உடனே அந்த பாம்பு தோலை தான் பார்த்தேன். எங்கள் அம்மா தைரியமாக வந்து அங்கே என்னென்னவோ பறிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் தொட்டியில் பார்த்தோம் அப்படின்னா செம்பருத்தி பூ அழகாக பூத்து பார்த்துட்டு இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இவங்களில் எத்தனை பேருக்கு நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.